Taste the Daily. நான் அமித்ஷாவை சந்தித்து கேட்டதால் தான் தமிழகத்திற்கு நிதி கிடைத்தது எனவும் மத்திய அரசிடமிருந்து நிதியை கூட கேட்டு வாங்க முடியாத அரசு திமுக அரசு எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியில் மக்களோடு மக்களாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உதயநிதி அவர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா கதவை தட்டுறாங்க அப்படின்னு. யாரு கதவை தட்டுறது? அவர் மத்திய அரசு இருக்கிற உள்துறை அமைச்சருங்க. இவர் ஒரு மாநிலம், இன்னைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. அந்த ஒரு மாநிலத்தில் துணை முதலமைச்சரா இவருடைய திரு கருணாநிதி குடும்பத்தை வச்சு வந்திருக்கு. இவ்வளவு தில் இருக்குன்னா அவர் இந்த நாட்டுடைய உள்துறை மந்திரி. அவரை போய் பார்ப்பதில் என்ன தப்பு? ஏன்னா பாகிஸ்தான் மந்திரியை போய் பார்த்தேன், இந்தியாவில் இருக்கிற உள்துறை மந்திரியை தானே பார்த்தேன். பொறுக்கல, எரிச்சல். அவரை பார்க்கறங்காட்டி தானே இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு நிதி கிடைச்சது. அதை கூட வக்கில்லாத அரசாங்கம், திமுக அரசாங்கம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைக்காம அவதிப்பட்டு இருந்தாங்க. அந்த மக்களுக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்துடன் முதல் கட்டமாக 2999 கோடி தமிழ்நாட்டுக்கு நிதியாக கொடுத்தது மத்திய அரசாங்கம். இதில் என்ன தப்பு? பாக்கங்காடி தானே நிதி கிடைச்சது. அது மட்டும் இல்ல, எங்களை இப்படி சொல்றீங்கல்ல, நீ அப்பாவும் மகனும் மாத்தி மாத்தி பாரத பிரதமர் வீட்டை கதவை தட்டி அப்பா போய் நைட்ல பாக்குறாரு, மகன் போய் அடுத்த நாள் பாக்குறாரு. அப்பெல்லாம் நல்லவர்கள் மத்திய அரசாங்கம் இருக்கிற பிரதமர் நீங்க பார்க்கலாம். நாங்க உள்துறை மந்திரி போய் பார்த்தா ஏன் கதவை தட்டுறீங்க? என்ன நியாயம்?